நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் மிஷினில் ஓல்டு மாடலுக்கு அடிக்கடி கம்பி கட் ஆகிற பிரச்சனை இல்லை டை செட்டு மாற்றுற பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கம்பி கட் ஆகாமையும் அதே நேரத்தில் டை செட்டை மாற்றாமையும் நம்ம வைண்டிங் சுலபமாக பண்ண முடியும். அதுக்கு தேவையானது யூனிவர்சலாக ஒரு டையை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்மெட் என்ன அது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். This video sponsored by SBO Private Limited திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rich may take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and you will never take any responsibility for it. நண்பா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீலிங் ஃபேனுக்கு ஓல்டு மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் டைஸ் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இதே போல் காயில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கங்க. அது வந்துட்டு வைண்டிங் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி இதே போல் மாட்டிட்டு இதோட சென்டர் பகுதி என்ன அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படி இதே போல் வச்சுட்டு தான் நம்ம யூனிவர்சல் டையை ரெடி பண்ணணும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அளவுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அளவு வந்துட்டு இதே போல் மேட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதே போல் காயில் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதோட அளவை கூட்ட குறைக்க இதேமாரி செய்யலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காயில் உட்கார வைக்கிறது இதாகுது பிடிக்குதுன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். அதில் பாருங்கள், நான் அளவு கூட்டி காமிக்கிறேன். இல்லைன்னா அந்த போஸ்ட்டை கூட நீங்கள் வந்துட்டு அளவு கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த போஸ்ட்டில் கை வைக்கல, இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த டைக்கான அளவை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்டாக நான் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு யூனிவர்சல் டை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கோர் வந்துட்டு ஸ்டாம்பிங் இதே போல் வச்சுட்டு இந்த சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டர் பகுதியிலேருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டை வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இதே போல் வந்துட்டு இந்த போஸ்ட்டை வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு இங்கில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணுறது மூலிமா நம்ம அக்யூரேட்டான அளவு வந்துட்டு டை கரெக்டாக வந்துட்டு பேப்பரில் வெட்ட முடியும். ஸோ அதே நேரத்தில் இந்த ஸ்டாம்பிங் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பில்லரை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே போல் கார்னர் வந்துட்டு பெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பெண்டாக இருக்கக்கூடிய பகுதி உள்பகுதியில் வர மாதிரி வைக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இது வந்துட்டு உள்பகுதியில் வரணும் கார்னர் பெண்டு. அப்படின்னா தான் வந்துட்டு கம்பி வரசும் போது ஸ்டக் ஆகாமல் வந்துட்டு நல்லா போகும். ஸோ இப்போ வந்துட்டு உள்பகுதியில் வச்சாச்சு. இப்போ ஒரு இது வந்துட்டு நான் அளவு வந்துட்டு எதிர்க்கிறேன். நமக்கு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அளவு இதுதான். நண்பர் சீலிங் ஃபேன் ஓல்டு மாடல் மிஷினில் யூனிவர்சல் டையாக பயன்படுத்தக்கூடிய அதுக்கான டயக்ராம் தான் இது. ஸோ அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி இந்த பேப்பரை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதே போல் நம்ம இன்ட்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் இல்லாமல் கட் பண்ணக்கூடியது. இதில் மொத்தம் நம்ம 2 பார்ட்டாக கட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு டை கூட செட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு காயில் கம்பி தட்டாமல் கொண்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல் திங்கிறோம். இது வந்துட்டு பேப்பர் இதோடு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பரை நான் சோப் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம 7mm பேப்பர் 5mm பேப்பர் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 7 யூஸ் பண்ணும்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் திக்னஸாக தெரியும். 5 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் திக்னஸ் கொஞ்சம் குறைவாக நல்லாயிருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியோட. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 7mm சூஸ் பண்ணாமல் 5mm சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் 5ல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, சில டைம் வளைய மாட்டேங்குது அப்படின்றதுனால நமக்கு 7 யூஸ் பண்ணுறதை காட்டிலும் 5 வந்துட்டு பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இப்போ நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ண 5 வந்துட்டு எனக்கு 7 காட்டிலுமே பெட்டராக இருக்கா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு கம்மிங்கில் வர வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5mm பேப்பரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. நம்ம வளைக்கும் போது ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த டையில் பார்த்தீங்கன்னா 8mm நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு ஸ்கேலில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நமக்கு டை வந்துட்டு அளவு கணக்கு பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த இதில் வந்துட்டு தான், இந்த பில்லரில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு டையை போட்டு டேப் பிடிப்போம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனை பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் நான் ஸ்கேலை வச்சு மறைக்கிறேன். மறைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வந்துட்டு ஃபுல்லாக டை கூட கவர் ஆகிடுது. அப்படின்னா அதோட திக்னஸ் வந்துட்டு டையோடதும் இதுவும் மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு கூடுதலாக நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இப்போ டைக்கு அதோட அளவு கூடுதலாக இருக்கிறதுனால நண்பா இப்போ டையும் அந்த ஸ்கேலும் மேட்ச் ஆகிறதுனால நான் வந்துட்டு அந்த ஸ்கேலை காட்டிலும் பாருங்கள் எண்டில் வந்துட்டு இப்படி வச்சுருக்கேன். இது மார்க் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஷோ பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு டை கூட வச்சு டேப் அடிக்கும் போது நமக்கு வந்துட்டு தலை வந்துட்டு தட்டக்கூடாது. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பக்கம் ஒரு பில்லருக்கு ரெடி பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் ஷோ பண்ணுறேன். சும்மா இது வந்துட்டு இவ்வளோ தான் அளவுன்றதில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்துட்டு இந்த டை விட அதாவது இங்கே பயன்படுத்தக்கூடிய டை விட கொஞ்சம் அளவு பேப்பர் உள்ளே வச்சு கட் பண்ணுற மாரி இருக்கிறதுக்காக நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பில்லர் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். எதை வச்சு நான் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண இதோட பாருங்கள் இங்க் இங்கே இருக்குது. நம்ம மார்க் பண்ண இங்கு தான் இது. இந்த இங்கு பார்த்திங்க அப்படின்னா ரெட்டுன்றதுனால டார்க்குக்காக பிளாக்குக்கு வந்துட்டு அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. கலர் வந்துட்டு கொஞ்சம் டம்மியாக தெரியுது. ஸோ இந்த இங்கு வந்துட்டு நான் சென்டரில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இங்கு வந்துட்டு சென்டர் பகுதி இதுதான் வச்சுக்கோங்க. இதுதான் இதோட இங்கோட சென்டர் பகுதி. இப்போ இந்த சென்டர் பகுதியை நான் பாருங்கள் இந்த இதில் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது அந்த பில்லரோட ஹைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள். பில்லருக்கு வந்துட்டு நம்ம எங்கே செட் பண்ணாலுமே ஓரளவு மேட்ச் ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் டேப் அடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடக்கி பிடிச்சி பார்க்கும்போது இந்த பில்லருக்கு வந்துட்டு சென்டரில் வர மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சல் டையாக செட் பண்ணும்போது எந்த டைக்கு மேட்ச் பண்ணாலுமே அது அளவு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இல்லைன்ற பட்சத்தில் மேட்ச் ஆகாது. இப்போ நார்மலாக வந்துட்டு இது வந்துட்டு லெஃப்ட் இது ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டுருங்க அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்றது கேப் வந்துட்டு அக்யூரேட்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த கேப் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப் வந்துட்டு இந்த கேப்பு இது எல்லாமே ஆப்போசிட் ஃப்ரேமுக்கு வரக்கூடியது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு அரல் டேட்டு இல்லை பெவிக்விக் இந்த மாதிரி போட்டு ஒட்டினாலுமே நமக்கு வந்துட்டு வைப்ரேஷனில் நிற்காது. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு டேப் ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லருக்கு வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகிட்டு நின்றுக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த கார்னர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்சுலேஷன் ஒயர் வந்துட்டு அந்த ஸ்லாட்டுக்குள்ளே துணுத்துறதுக்காக இந்த கேப்பு எதுக்காக நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறேன். இந்த 3 சென்டிமீட்டர் எதுக்காகனா ஒரு சில கோர் வந்துட்டு ஒரு சில சைஸில் இருக்குது. ஸோ நம்ம சைஸ் பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் ஸ்டாம்பிங்கில் இருந்து கொஞ்சம் ஸ்டாட்டர் கொஞ்சம் மேலே கீழே இருந்தால் கூட நமக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணாது. ஸோ அதனால தான் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் 2.5 கொடுத்து பயன்படுத்தியிருந்தேன். ஸோ எனக்கு 3 கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் எதுக்காகன்றதை சொல்லிடுறேன். இந்த டயக்ராமில் பார்த்திங்கும்போது நார்மலாக வந்துட்டு வைண்டிங் வந்துட்டு சுற்றுறதுக்கு இதே போல் செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டுக்கு வந்துட்டு பின்னாடி பக்கம் இருந்து பேப்பரை மடக்கி கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராமு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஹோல் எதை வச்சு போட்டிருக்கோம் அப்படின்றத காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் வந்துட்டு இந்த 2 ஓட்டை இருக்கும். நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த 2 ஹோலுக்கு தான் இந்த ஹோலு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹோலுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இப்படி மேட்ச் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணால் போதும். இந்த இதுக்கு வந்துட்டு பெவிக்விக் இந்த மாதிரி எதுவும் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெவிக்விக் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. ஸோ அப்புறம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு இதாகும் போது அப்புறம் நம்ம அப்டேட்டாக செய்யும் போது நமக்கு இதே போல் பண்ணியாச்சு. இப்போ இதை கழட்டி ஸ்க்ரூ போடும்போது நமக்கு ஸ்க்ரூவில் வந்துட்டு பர்ஃபெக்டாக லாக் ஆகிடும். ஸோ இதோட அளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த டை வந்துட்டு 5 சென்டிமீட்டர் உயரம் 5 சென்டிமீட்டர் அகலத்தில் நடுப்புற வச்சுருக்கேன் தண்டு. ஸோ இந்த டையை கணக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த டையை பேஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்ரு. இதோட நீளம் பாருங்கள். இந்த டை சென்டர் பகுதியிலேருந்து இந்தாண்ட 6 சென்டிமீட்ரு இந்தாண்ட 6 சென்டிமீட்ரு. இடையில கணக்கு எடுத்தால் 2.5 சென்டிமீட்டர் ஒரு கேப்பு. இந்த 2.5 சென்டிமீட்டரில் வந்துட்டு இந்த 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டராக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே ஏன்னா இங்கே சுத்தக்கூடிய கம்பியோட இது வந்துட்டு 3 சென்டிமீட்டர் வச்சுருக்கணும். அந்த 3 சென்டிமீட்டருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்தாண்ட 3 கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது 6 ஆகிடுச்சு. சாரி, இந்தாண்ட 1.5 கணக்கு பண்ணிட்டேன். அப்படி கணக்கு பண்ணும்போது நமக்கு 3 சென்டிமீட்டர் ஆச்சு. இது வந்துட்டு இந்த ஸ்டாம்பிங் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த இது மேட்ச் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது 3ன்ற பட்சத்தில் நம்ம சென்டர் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகும். இதில் வந்துட்டு இதே போல் கிறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்துட்டு தேவையில்லாத பகுதி. ஸோ இந்த தேவையில்லாத பகுதியை விட்டுட்டு இந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு ஒரே கிராப்பாக கட் பண்ணிக்கணும். ஸோ இதோட டீட்டெயிலை வந்துட்டு நான் அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.